இனிமே இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சொந்த மடியில் உயிரோடு உள்ள ஒரு புலியை தடவி கொடுத்து வாழ்ந்தவன் என்னுடைய ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்கள். இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பயம். அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். உள்ளூர் வியாபாரத்துல இருந்து உலக வியாபாரம் வரைக்கும் தொட ஆரம்பிச்சிருச்சு. உலக வியாபாரத்தை தொட ஆரம்பித்த உடனேயே நம்ம சினிமாக்காரங்கள்லாம் நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய அடையாளத்தையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை எடுத்தா இது ஆந்திராவுக்கு புரியாது, தெலுங்குல பார்க்க மாட்டாங்க. இந்த கதை எடுத்தா இது மலையாளத்துக்கு புரியாது. இந்த கதை எடுத்தா ஹிந்திக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க, எஃப்எம்எஸ்ல பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உட்பட இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வியாபார தளத்திற்கு கொண்டு சென்றுவிட்டோம். இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அக்கறை இங்க யாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துறைக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 80களில் தமிழ் துறையில் பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகம்னா எப்படி இருக்கும், தமிழ் மண்ணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தாக்கம் அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் படம் எடுத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் மண்ணை நோக்கி கிராமம் நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. வெறுமனே மண்ணின் மக்களை பற்றிய படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி இவரை போல ஒரு இயக்குனராக வரணும், இவரை போல ஒரு பாடலாசிரியராக வரணும், இவரை போல ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்னைக்கு சந்து பொந்தெல்லாம் ஊர்ல இருந்தெல்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க. அதற்கு பின்னால் இங்கே வந்ததுக்கு பின்னால் அப்படி வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா இந்த வியாபார சந்தையில் நானே தொலைஞ்சு போயிட்டேன், என்னைய நானே தொலைச்சிட்டேன். எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல், அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்த முதல் படம். ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேல நான் வச்சிருந்த அன்புல, அதிக அன்புல ராம்ன்ற திரைப்படத்தை எடுத்தேன். மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று மத சகோதரர்களுடைய இல்லங்கள்ல தான். கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது. ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ள நீங்கள் நுழையவே முடியாது யாருமே. 11 மணின்னு சொல்றதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன். பகல்லே கூட நுழைய முடியாது. புதுசாக யாராவது வந்தால் தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன், நீ வாப்பா உட்காரு, அவருடைய தரப்புனார் பேர் என்ன, அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு, அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு நான் நகரத்தில் வளர்ந்தது, மதுரையே கிராமம் தான், இருந்தாலும் ஒரு நகரம். இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது. அந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா, அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை. ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம் அது ஒரு நல்ல படம், ஒரு கொரியன் மூவி. அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர் இல்லை, நீங்கள் இதைத்தான் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். ஆனால் என்னுடைய இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம், நம்ம இப்போ போய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா, இல்லை இந்த படம் பண்ணோம் நல்லா இருக்கு, அப்படி எடுக்கப்பட்ட படம் தான். உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோட சேர்ந்த உடனே ஓகே ஒரு ஹீரோவோட சேர்ந்துட்டோம். வியாபாரத்தனம் ஒரு புதிய தயாரிப்பாளர்கள் கிடைச்சது. அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர், அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கக்கூடியவர். அப்படி இருந்து நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதிபகவன்ற ஒரு திரைப்படத்தை, இல்லை நான் சின்ன வயசுல இருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்காக போயிட்டோம்.
அந்த படம் எடுத்ததுக்கு பின்னால தான் தெரிஞ்சது, அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபிச்சனே தவிர என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது. மக்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க, உங்ககிட்ட இருந்து இது போல படங்கள் தேவையற்றது, அது பரவாயில்ல. ஆனால் என்னை போன்ற பல இயக்குநர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அடையாளத்தை கொண்ட ஒரு தமிழன் இன்றைக்கு நாதியற்ற சமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் அதை சரியான முறையில் எடுத்து சொல்லாத கலைத்துறை சார்ந்தவர்களும் தான். அதில் நானும் குற்றவாளியாக நிற்கிறது வெட்கப்படுறேன். இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது அது இந்த விழாவுக்காகவோ அல்லது சந்தனத்தேவன் ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டான் அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் இல்லை. திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான். அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை. எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்தோம். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னன்னா தமிழகம் விழித்து கொண்டது என்பதுதான் சமீபத்திய உதாரணங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இது யாரோ தலைவர்கள் கூட்டிய கூட்டம் அல்ல, இது ஏதோ சமுதாய தலைவர்களால் அழைக்கப்பட்டதில்லை, ஜாதியின் பெயரால் சொன்னதில்லை, இது தமிழால் ஒன்றிணைந்த கூட்டம். இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஒரு விளையாட்டு தானே இது? இந்த விளையாட்டுக்கு என்ன இப்படி ஒரு இது கேள்வி? அதுக்கே இவ்வளவு நீங்கள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு. இந்த பூமி பந்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுது மனிதன் மட்டும் தனியா இல்லை, மனிதனும் விலங்குகளும் சேர்ந்துதான் காட்டுப்பகுதியில் இருந்தது. காட்டுப்பகுதியில் இருந்த மனிதன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை தேடி நாட்டுப்பகுதியாக உருவாக்க முயற்சி செஞ்சான். அப்ப அவன் தனக்கான ஒரு வாழ்விடத்தை தேடிக்கிட்டான், தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடிக்கிட்டான். அப்படி தேடிக்கிட்டவன் தன்னோடு அழைத்து வந்ததுதான் இந்த மாடு. தனக்கான பயணத்திற்கான தேவையைத்தான் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டான். வேட்டைக்கு போகும்போது துணைக்கு அழைத்துக்கிறதுக்கு நாயை எடுத்துக்கிட்டான். அவன் உணவாகவும் இன்னும் சில தேவைகளுக்காக தான் கோழி, சேவல் இப்படி ஒன்னா வந்து. இந்த உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. இது அவனை நம்பி இருக்கும், அது அவனை நம்பி இருக்கும். 2 பேருமே மாறி மாறி ஒன்னோட ஒன்றுதான். அப்படித்தான் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது. சக்கரம் இந்த பூமியில வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்துல அறிவியலோட வளர்ச்சிக்கு சக்கரம் தான் முதல் காரணம். அதுபோல நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு விவசாயம் எப்படி காரணமோ வேளாண்மை, அந்த வேளாண்மைக்கு மாடும் காரணம். அந்த மாடும் மனுஷனும் எப்படி பிரிக்க முடியாதது. அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு 2 சொத்து தான் இருந்தது. ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. அசையும் சொத்து மாடு, அசையா சொத்து மண். இந்த 2 சொத்தை தவிர வேற சொத்தே கிடையாது. இது நான் படித்தது, நான் கேட்டது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றோட தன்னுடைய பயணத்தை தொடங்கியதுதான் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரம். சிந்து சமவெளி நாகரிகத்திலாம் காளைகளோட ஏர் தழுவிய அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் தடை போடுது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாகரிகத்தை தேடி ரொம்ப போயிட்டோம், நாம மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து புழுவை நேசிப்போம், நாயை நேசிப்போம், பூனையை நேசிப்போம். எல்லா உயிரினங்களும் நேசிக்க வேண்டியதுதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் முதலில் நீங்கள் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதையெல்லாம் விட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பை பின்னால் போய் நின்று இப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்கான முயற்சிகளில் இது வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நான் புதுசாக ஒன்று சொல்ல வேண்டியது. ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் அதற்கு விலை போனது தான் கேவலமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே
40-50 வருடங்களாக ஒன்றிணைக்கவே முடியல. அது ஐயா வைரமுத்து சிறப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு மாடு ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த தமிழர்களுக்கான வரலாற்றில் மிக முக்கியமான பதிவு. இங்கே இப்போ இன்னைக்கு போராடக்கூடிய யாருமே இது நான் இந்த சாதிக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, இந்த மதத்துக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையில் அடையாளமாக நிற்கிறார். அது இன்றைக்கு தமிழகம் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த படத்திலையும் அப்படித்தான் ஜல்லிக்கட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றியும் இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பயம். அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், உங்களோட ஒர்க் பண்ணலாம் நில முடியாது சார்னு. நான் தயங்கி தான் வைரம் தையாருடைய ஒர்க் பண்ணேன். நான் மிகச்சிறப்பான அந்த ஒரு டியூன் இருக்கு. நாளை காலையில் அந்த பாடல் பதிவு இருக்கு. ஜல்லிக்கட்டை பற்றிய அந்த பாடல் நாளைக்கு காலையில் பாடல் பதிவு, நாளை இரவே அந்த பாடல் வெளியீடு. ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடு யார்கிட்ட கேட்கறதா இல்லை, அடிச்சுதான் கேட்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் அவர் சொன்னார் மேடையில் ஒலிபெருக்கின் முன்னால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையா வாழணும்னு முடிவெடுத்துருக்கோம். தன்னுடைய சொந்த மடியில் உயிரோடு உள்ள ஒரு புலியை தடவி கொடுத்து வாழ்ந்தவன் என்னுடைய ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதனால புலி சிங்கம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே நீங்க மட்டும் அனுமதி கொடு, காட்டுக்குள்ள போறோம், பிடிக்கிறோம், எடுத்துட்டு வர்றோம், 1 வருஷம் கழிச்சு பாரு, நாங்க நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே கார்ல ஏற்றிட்டு வருவோம். அதனால இந்த ஏளன பேச்சு பேசக்கூடிய அது எந்த அதிகார வர்க்கத்திடமும் இனிமேல் எங்களை பொறுத்த மட்டும் பணிவு என்பதே கிடையாது. தமிழன் இனிமேல் துணிவை மட்டுமே துணையாக கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நடைபெற வேண்டும் என்றார்.